ஓம் குருவே எல்லாம். சோசியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பது பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் பிரசன்ன ஜோதிடர் சிவகா செல்வ கணேசன். இனி நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது சூரிய திசை. சூரிய திசை நடக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும், அவ்வாறு மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்வினில் நீங்கள் எவ்வாறு நலம் வளம் பெறுவீர்கள் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பயன்படுமாயின் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம். பொதுவாக சூரிய தசை நடப்பவர்கள், இந்த சூரிய தசை நடக்கும் பொழுது ஒருவனுடைய வாழ்வினிலே அவருக்கு உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்றால், இதுவரை அவருடைய வாழ்வினிலே வருமானம், ஒரு நிரந்தர வருமானம் இல்லை என்று ஏங்கி இருப்பவர்களுக்கு இந்த சூரிய திசை ஒரு வரப்பிரசாதமாக அமையும். சூரிய திசை வந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்வினில் ஒரு நிரந்தர வருமானம், தொடர் வருமானம் என்பது கிடைக்கும். இது சூரியனோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சனி பகவான் அல்லது குரு பகவான் அல்லது செவ்வாய் பகவானினுடைய நிலைக்கு ஏற்ப, உங்களுடைய லக்ன கொடுப்பினைக்கு ஏற்ப உங்களுக்கு அதற்குரிய உத்தியோகத்தினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றி பெற வைக்கும். இந்த சூரிய திசையானது உங்களுடைய ஜாதக கொடுப்பினையின் அடிப்படையில் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அல்லது ஒரு தலைமை பதவியினை வகிக்கக்கூடிய நிலைப்பாட்டை கொடுக்கும். 10 ஊழியர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் போன்ற ஒரு தொழிலினை கொடுக்கும். ஒரு சிறு அங்கத்திலாவது சிறு சங்கத்திலாவது நீங்கள் ஒரு தலைமை பதவி அல்லது அவர்களை நிர்வகிக்கக்கூடிய பதவியினை நீங்கள் பெறக்கூடிய நிலைப்பாடு இருக்கும். ஆக இந்த சூரிய திசை என்பது உங்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் தேடி வந்து கொடுக்கக்கூடியதாக அமையும். உங்கள் குலதெய்வ வழிபாடினை மேற்கொள்ளக்கூடியதற்கு அற்புதமான திசையாக இந்த சூரிய திசை நடந்துள்ளது. இந்த சூரிய திசை வருவாயில் உங்களுடைய குலதெய்வம் என்னுடைய அனுக்கிரகம் முழுமையாக பெறுவதற்குரிய காலமாக அமைந்து கொண்டிருக்கும். மேலும் தகப்பனார் வழி தொடர்புள்ள தொழில்களை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சூரிய திசை ஒரு நலத்தையும் வளத்தையும் கண்டிப்பாக செய்யும். ஏனென்றால் பூர்வீகம் சம்பந்தமான தகப்பனாருக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் சூரிய பகவான். இந்த சூரியனுடைய திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் மிக சரியான மருத்துவரை நீங்கள் சந்தித்து அதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு நீங்கி முழுமையாக ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய நிலைப்பாடு உருவாகும். மேலும் பகல் பொழுது இரவு பொழுது என்று இருக்கிறது. அதாவது சூரிய உதயத்தில் இருந்து சூரிய அஸ்தமனம் வரை இருக்கக்கூடிய பொழுது பகல் பொழுது, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகிலிருந்து மறுநாள் சூரிய உதயம் முன்பு வரை இருப்பது இரவு பொழுது. இந்த பகல் பொழுது மற்றும் இரவு பொழுது, இந்த பகல் பொழுது காலங்களில் மிக வலிமையோடும், இரவு பொழுது காலங்களில் சற்று வலிமை குறைந்தும் இந்த சூரிய திசை நடப்பவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அதாவது இதுவரை இரவு நேர பயணங்கள் செய்து கொண்டிருந்தவர்கள் சூரிய திசை நடக்கக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இரவு நேர பணி செய்வது என்பது சற்று சிரமமாக இருக்கும். ஆக சூரிய திசை நடக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய பணியினை பகல் நேரத்தில் செய்வதாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். சூரிய திசை நடக்கும் பொழுது நீங்கள் அதிகாலையிலே மிக வேகமாக எழுந்து உங்களுடைய பணிகளை மிக வேகமாக மிகச் சரியாக செய்து கொள்ளக்கூடிய மனோபாவம் உங்களிடம் நிறைந்திருக்கும். இந்த சூரிய திசை நடக்கும் பொழுது உங்களுக்கு புகழ் கௌரவத்தை தேடி கொடுப்பதற்கு தகுந்தாற்போல் உங்களை நீங்கள் மிக ஒழுக்க சிலராக அமைத்துக் கொள்வீர்கள். இந்த சூரிய திசை முன்னோர்களினுடைய ஆசியினை முழுமையாக பெற்றுத் தருவதற்குரிய திசையாக அமையும். உங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும், அவர்களுடைய தாக்கத்தினால் தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் அல்லது குழந்தை பிறப்பு இவைகளெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதோ அவர்கள் அனைவரும் இந்த சூரிய திசையில் நீங்கள் முன்னோர்களுக்கான வழிபாடுகளாக தர்ப்பணம் கொடுப்பது, பிண்ட தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர்களுக்கான வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அவர்களுடைய ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதாக அமையும். இந்த சூரிய திசையானது உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் ஏற்ப, பொதுவாக மேஷ லக்னத்துக்கும் அல்லது மேஷ ராசிக்கும், தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசி நேயர்களுக்கும் இந்த சூரிய திசையானது பெரும்பாலும் கெடுதலை செய்வதில்லை. இந்த சூரிய திசையானது கேந்திர திரிகோணங்களுக்கு ஏற்ப
உங்களுக்கு நன்மை செய்வதாகவே அமையும். இந்த சூரிய திசையில் நீங்கள் உங்களுடைய வாழ்வினில் மிகச்சிறந்த வெற்றியினை, உயரத்தினை அடையக்கூடிய எண்ணங்களையும் லட்சியத்தையும் நிர்வகிக்கக்கூடிய தன்மையினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் யார்? இந்த உலகினில் உங்களுடைய அதிகாரம் என்ன? நீங்கள் எதை அதிகாரம் செய்வதற்கு வந்திருக்கின்றீர்கள்? எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை இந்த சூரிய திசை உங்களுக்கு சுட்டி காட்டும். ஆக குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சூரிய திசை அழகான குழந்தையினை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடினை மேற்கொள்ள வேண்டியவர்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடினுடைய அருளையும் பரிபூரண அருளையும் பெற்றுத் தருவதற்கு இந்த சூரிய திசை துணையாக நிற்கும். ஆக இந்த சூரிய திசையை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய வழிபாடு என்னவென்றால், சூரிய கிரகத்திற்கு உரிய ஸ்தலங்களான பாபநாசம், மேலும் புனித தீர்த்த ஸ்தலங்களாக கருதப்படக்கூடிய ராமேஸ்வரம் போன்ற தீர்த்த தலங்களும் செல்வது இந்த திசைக்கு மிக நற்பலன்களை கொடுக்கும். மேலும் சூரியனுடைய கிரகங்களான, சூரியன் என்றாலே சிவபெருமான், இந்த சிவபெருமான் வழிபாடினை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை கிடைக்கும். பொதுவாக வாழ்வினில் வளம் பெறுவதற்குரிய அனைவரும் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சித்தர்களின் பரிபூரண ஆசையினால் அவர்கள் வாழ்வினில் மிகப்பெரிய மாற்றம் அடைந்து நல்லதொரு தொழில், நல்லதொரு ஆரோக்கியம், நல்லதொரு புகழ் கௌரவத்தினை பெறுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக நீங்களும் இந்த சூரிய திசையில் திருவண்ணாமலை சென்று திரு அண்ணாமலை அம்பாளை மனப்பூர்வமாக வழிபாடு செய்து, மேலும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் சென்று சூரியனாரை வழிபாடு செய்து நீங்கள் வளமும் நலமும் பெறுங்கள். மேலும் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எருக்கஞ்செடி, அந்த எருக்கஞ்செடிக்கு நீர் விட்டு, ஒரு வாளி தண்ணீர் விட்டு, அதற்கு சந்தனங்கள் விட்டு, முடிந்தால் தூப தீபம் காட்டி, கற்பூர தீபம் காட்டி வழிபாடு செய்வது சிறப்பு. ஏனென்றால் சூரிய பகவானுக்குரிய சமித்து எருக்கு ஆகும். இந்த சூரிய பகவான் என்றால் வட்ட வடிவமாகும். ஆக இந்த சூரிய திசை நடக்கும் பொழுது உங்களை சுற்றி வட்ட வடிவமுள்ள பொருட்கள் வந்து கொண்டே இருப்பதை நீங்கள் உணர முடியும். மேலும் இந்த சூரிய திசையில் உங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கோதுமை போன்ற தானியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது சிறப்பு. மேலும் இந்த கோதுமையினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தானம் செய்வதும் அதிகப்படியான சிறப்பு. இதை ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யும் பொழுது இன்னும் அதிகப்படியான நற்பலன்களை பெறலாம். மேலும் மருத்துவராக பணிபுரிவதற்கும் மருத்துவராக பணிபுரிய ஆசைப்படுபவர்களுக்கும் இந்த சூரிய திசை மிக சரியாக பலமளிக்கும்.